Okay, good morning, students. Last class we are discussed about the topic origin of life, how life is created in our earth. Last class we are discussed. Now we are discuss about the geological time scale. Geological அப்படின்னு என்னென்னா பூமி. ஜியோனா பூமின்னு அர்த்தம். ஜியோ அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமின்னு அர்த்தம். டைம்னா தெரியும் உங்களுக்கு, காலம், ஸ்கேல். பூமியில் எந்தெந்த டைம், பூமியோட டைம் எப்படி இருக்குது, பூமி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி உருவாச்சு, இந்த பூமி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி உருவாச்சு, இந்த பூமியில் எந்தெந்த டைமில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஜுவாலஜி. ஸ்பெஷலி ஜுவாலஜியில் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ப்ளஸ் இது ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இது எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான டாபிக். ஒரு ஹியூமன் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் அவங்க ஓரளவுக்கு இருக்குங்க. இதை நம்ம எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இந்த பூமியில் மனிதன் எப்போ தோன்றினான் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போகிறோம். இந்த டைமில் மனிதன் தோன்றினான். இந்த பூமியில் அப்படின்னா ஆடு அப்படின்னா என்னது? அது மேமல்ஸ் எப்போ தோன்றுச்சு? இந்த பூமியில் பேர்ட்ஸ் எப்போ தோன்றுச்சு? இந்த பூமியில் பார்த்திங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ் எப்போ தோன்றுச்சு? மண்புழு எப்போ தோன்றுச்சு? இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் எப்போ தோன்றியது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு பேர் தான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அதுக்காக தான் இது ஒரு தனி வீடியோவை நம்ம ஷூட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த பூமி தோன்றிய காலத்தை நம்ம ஃபஸ்ட்டு இரா அப்படின்னு ஒரு பெரிய பிரிவை பிரிக்கிறோம். இரா அப்படிங்கிற பெரிய பிரிவை பிரிக்கிறோம். இதுவரையும் 4 இரா பிரிச்சிருக்கோம். சீனோசோயிக் இரா, மீசோசோயிக் இரா, பேலியோசோயிக் இரா, ப்ரீகேம்பியன் இரா அப்படின்னு ஒரு 4 இராவை பிரிச்சுக்கிறோம். இரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பாயிண்ட்ஸ், பெரிய ஒரு காலத்துக்கு பேர் இரா அப்படின்னு சொல்லி பேர். ஒரு பெரிய காலத்துக்கு பேர் இரா அப்படின்னு சொல்லி பேர். சரி, இந்த இராவை சப்டிவிஷன் பண்ணோம்னா அது பீரியட். ஓகேவா? இராவை சின்ன சின்னதாக பிரித்தோம்னா அதுக்கு பேர் பீரியட்ஸ். ஓகேவா? இரா அப்படிங்கிறத சப்டிவிஷன் பண்ணால் அது பீரியட். இந்த பீரியடை சப்டிவிஷன் பண்ணால் எப்போச்சு? சரி, இரா அப்படிங்கிறது ஒரு பெரிய காலம். இந்த இராவோட சின்ன சின்ன பார்ட்டு தான் பீரியட்ஸ். இந்த பீரியடோட சின்ன சின்ன பார்ட்டு தான் எப்போச்சு. ஓகேவா? பூமி தோன்றிய வருஷத்தை ஒரு பெரிய 4 இராவாக பிரிச்சுக்கிறோம். அந்த இராவோட சப்டிவிஷன் பீரியடு, இந்த பீரியடோட சப்டிவிஷன் எப்போச்சு, இந்த மாதிரி சப்டிவிஷனை பிரிச்சு. இது அந்த இரா தோன்றி எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது இங்கே காட்டும். மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இப்போ இந்த இரா தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 1 மில்லியன் இயர்ஸ். 1 மில்லியன்னா 10 லட்சம். 1 மில்லியன் என்ன? 10 லட்சம். ஃபன்னா அப்படின்னா அனிமல்ஸ். ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ட்ஸ். ஒரு இரா, அந்த இரா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது, அதில் என்னென்ன சப்டிவிஷன் பீரியட்ஸ் இருக்குது, அதனோட சப்டிவிஷன் என்னென்ன எப்போச்சு இருக்குது, அதில் என்ன அனிமல் உருவாச்சு, அந்த டைமில் என்ன பிளான்ஸ் உருவாச்சு அப்படிங்கிறத அந்த டேபிள் காலம். ஓகேவா? இதை தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? இது பூமி தோன்றி, இது லாஸ்ட்டு. நம்ம பூமி தோன்றி முதல் வருஷத்தை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய இராஸ் இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கல. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரீகேம்பியன் இரா அப்படின்னு ஒரு இரா. இது எப்போ தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் 3000 மில்லியன் இயர்ஸ் எகோ. 3000 மில்லியன் இயர்ஸ்னால் ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம். 3000 10 லட்சம் இயர்ஸ் அப்படின்னா என்னாச்சு? 30 லட்சம் இயர்ஸ். ஓகே, அதை தாண்டும். சரியா?
3000 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இதை 3 பீரியடாக பிரிச்சுக்கிட்டாங்க. லோயர், மிடில், அப்பர். அப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரோகேரியட் உருவாச்சு. ப்ரோகேரியட்டுக்கு அனிமல் உருவாகி எவ்வளோ ஆச்சு? 3000 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி உருவாயிடுச்சு. பிளாங்டான்ஸ் அப்படின்னா சிங்கிள் செல்டு பிளான்ஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாங்டான்ஸ். இது வந்து கடலில் மேல் பகுதியில் மிதந்து வாழக்கூடிய பிளான்ஸ், அதுக்கு பேர் பிளாங்டான்ஸ். இதில் வந்து ஜூ பிளாங்டான்ஸ்னு தனியாக இருக்குது, ஃபைட்டோ பிளாங்டான் அப்படின்னு தனியாக இருக்குது. ஜூ பிளாங்டான் அப்படிங்கிறது விலங்கு, ஃபைட்டோ பிளாங்டான் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட். சரி, அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணால் அது ஃபைட்டோ பிளாங்டான். பக்கத்தில் இருக்கிறது பிடிச்சி சாப்பிட்டு வளர்ந்தால் அதுக்கு பேர் ஜூ பிளாங்டான். இந்த மாதிரி 2 இருக்குது. 3000 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரோகேரியட் உருவாச்சு, அதுலேருந்து பிளாங்டான் உருவாச்சு. அப்புறம் அதனோட மிடில் ஸ்டேஜில் யூகேரியட்டிக் செல் உருவாச்சு. ப்ரோகேரியட்லேருந்து யூகேரியட்டிக் செல் உருவாச்சு. அப்புறமா அந்த யூகேரியட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசமாக உருவாச்சு. எப்போது? ப்ரீ கேம்பியன் இயர்ஸில். ப்ரீ கேம்பியன் இயர்ஸில் தான் ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்ஸ், பிளாங்டான், யூகேரியாட்ஸ், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எல்லாமே உருவாச்சு. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த இரா, இந்த இராக்கு பேர் பேலியோஜோயிக் இரா அப்படின்னு சொல்லி பேர். இந்த இராக்கு பேர் என்ன? பேலியோஜோயிக் இரா. இதெல்லாம் சப்டிவிஷன்ஸ், ஒரு 6 சப்டிவிஷன்ஸ் இதில் வரும். சரியா? 6 பீரியட்ஸ் இதுக்குள்ளார இருக்கும். ஒன்று கேம்பிரியன், இன்னொன்று ஓர்டோவியன், சைலூரியன், டிவோனியன், கார்போனிஃபெரஸ், பெர்மியன் அப்படின்னு ஒரு 6 சப்டிவிஷன் வரும். 6 பீரியட்ஸ் இருக்குது. கேம்பிரியன் அப்படிங்கிறது ஒன்று. கேம்பிரியன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படனாலும் தெரிஞ்சுப்பாங்க. கேம்பிரியன் அப்படின்னு ஒரு பீரியட், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பீரியடு. சரியா? இது வந்து நடந்து 510 மில்லியன் இயர்ஸ் நடந்திருக்கு. இது இந்த கேம்பிரியன் பீரியடு நடந்த காலம் வந்து எப்போனா, இப்போ இருந்து 510 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி. இந்த கேம்பிரியன் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம்பிரியன் பீரியடில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம், ஒரு எரிமலை சீற்றம் வந்து பூமியில் முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு. பூமியிலே முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு இந்த கேம்பிரியன் பீரியடில். ஒரு எரிமலை வெடிப்பு, அந்த டிவியிலலாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி, எல்லாம் கடல் தண்ணி வந்து புகுற மாதிரி, எல்லாம் தீயாக எரியிற மாதிரி அப்படிலாம் காட்டுறாங்க இல்லையா. அது வந்து உண்மையாக நடந்தது. எப்போ நடந்ததுன்னா, கேம்பிரியன் காலத்தில் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது பூமியில். பூமியே கிட்டத்தட்ட முழுவதுமாக அழிந்து விட்டது. முக்கால்வாசி பூமி அழிஞ்சு போச்சு. எப்போ? இந்த கேம்பிரியன் பீரியடில் ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பெல்லாம் நடந்து அழிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது. சரியா? அதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு டைம் பத்தாது. அந்த கேம்பிரியன் ஒரு ஃபேமஸான பீரியடு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் பூமி அழிஞ்சுது. சரியா? இங்கேயே கொடுத்துட்டோம் ஃபாசில்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். ஃபாசில்னால் என்ன? இறந்து போன இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் இந்த பீரியடில் நிறைய கிடச்சிது. எல்லாமே அழிஞ்சு போச்சு. எதுவுமே லிவிங்கில் இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஃபாசில்னால் என்ன? செத்து போன படிவங்கள். இதெல்லாம் எரிமலை குழம்புகளுக்குள்ளே அப்படியே அழிஞ்சு போச்சு எல்லா உயிரினங்களும். அதுதான் ஃபாசில்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். இந்த இதெல்லாம் எல்லாம் ஃபாசிலாக கிடச்சிது. இதுக்கு அப்புறமா ஆல்கே உருவாச்சு. பிளான்ஸில் ஆல்கே வந்து இந்த டைமில் தான் உருவாச்சு. இந்த எரிமலையெல்லாம் அடங்கி போய் மழை கண்டினியூஸாக பெஞ்சு அந்த பூமி குளிர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து ஆல்கே உருவாச்சு. இதுக்கு அடுத்த பீரியடு ஓர்டோவியன் அப்படிங்கிற ஒரு பீரியடு. இந்த அடுத்த பீரியடுக்கு பேர் ஓர்டோவியன். இது 430 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்து, இப்போ இருக்கிறதுக்கு 430 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஓர்டோவியன் அப்படின்னு ஒரு பீரியடு. இதில் இன்வெர்டிபிரேட்ஸ் அதிகமாக வளர்ந்து விட்டது. டாமினன்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் நிறைய பூமியில் எல்லா பகுதியிலையும் உருவாயிடுச்சு. அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் லேண்ட் பிளான்ட். இப்போ தான் கடல்லேருந்து முதல்ல பிளான்ட் வந்து லேண்டுக்கு வருது. ஃபஸ்ட்டு லேண்டுக்கு, கடல்லேருந்து லேண்டுக்கு பிளான்ட்ஸ் வர ஆரம்பிச்சு இந்த ஓர்டோவியன் பீரியட்.
இதுக்கு அடுத்த பீரியடு சைலூரியன் அப்படிங்கிற ஒரு பீரியடு. சைலூரியன் அப்படிங்கிற ஒரு பீரியடு. இந்த பீரியடு வந்து எப்போனா கிட்டத்தட்ட 350 மில்லியன் இயர்ஸ் எகோ, 350 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த சைலூரியன் பீரியடில் என்ன நடந்ததுன்னா, ஏர்லியஸ்ட் ஃபிஷஸ், முதலில் உருவான மீன்கள், அண்டு லேண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ், மீன்கள்லேருந்து ஆம்பிபியன்ஸ் உருவாச்சு இல்லையா, நீர்லேயும் நிலத்துலையும் வாழுது. ஃபஸ்ட்டு நீரில் தான் வாழ்ந்துருந்து, அப்புறம் நிலத்துக்கு வருது. அதான் லேண்ட் இன்வெர்டிபிரேட்ஸ், நிலத்தில் முதல்ல வந்து வாழக்கூடிய அந்த தவளை, பாம்பு இதெல்லாம் உருவாச்சு. ஜூஸ்ட்ரோபைலம் அப்படிங்கிற செடி உருவாச்சு. இதுக்கடுத்து டிவோனியன் அப்படிங்கிற ஒரு பீரியடு. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பீரியடு. இது நடந்து 315 மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நடந்தது. இந்த டிவோனியனில் தான் ஃபிஷ்ஷு, ஏகப்பட்ட ஃபிஷ், பூமியில் கிட்டத்தட்ட எல்லாமே மீன்களாகவே தான் இருந்துச்சு. இது வந்து ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மீன்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியில் எல்லாமே மீன்களாகவே தான் இருந்தது. இந்த டிவோனியன் அப்படிங்கிற பீரியடில் மீன்கள் வந்து எக்கச்சக்கமாக உருவானது. கடல் ஃபுல்லும் மீன்களாகவே தான் இருந்தது. இந்த டைமில் பிளான்ட் என்ன வருச்சுன்னா, ஜிம்னோஸ்பம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, விதை மூடிய தாவரங்கள், திறந்த விதையுடைய தாவரங்கள், அதாவது ஜிம்னோஸ்பம்ஸ். சரி, சீட் கோட் இல்லாத சீட், அந்த ஜிம்னோஸ்பம்ஸ் எல்லாம் உருவாச்சு. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீன்களின் பொற்காலம்னு சொல்லி கேட்டார். டிவோனியன் பீரியட், இதில் தான் ஃபிஷ் நிறைய உருவாச்சு. இதுக்கு அடுத்த பீரியடு மிசிசிப்பியன் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்குது. பென்சில்வேனியன் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்குது. சரியா, இதை 2 கார்போனிஃபரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் இருக்கக்கூடிய விலங்கன்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆனதுனால அதுக்கு பேர் கார்போனிஃபரஸ் அப்படிம்பாங்க. மிசிசிப்பியன் அப்படிங்கிற பீரியடு வந்து பார்த்திங்கன்னா 255 மில்லியன் இயர்ஸ் எகோ, 255 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. இதில் ஏர்லியஸ்ட் ரெப்டைலுக்கு முன்னாடி இனம் அப்படின்னு என்ன, ரெப்டைல் என்ன, ஊர்ந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன வந்தது, ஆம்பிபியன்ஸ், நீரில் நிலத்துலையும் வந்து இதிலேருந்து உருவாகக்கூடிய ரெப்டைல்ஸ் உருவாச்சு. இந்த பென்சில்வேனியனில் ஏர்லியஸ்ட் ஆம்பிபியன்ஸ் அண்ட் அபோனன்ஸ் ஆஃப் எக்கினோடர்ம்ஸ்னு என்ன, எக்கினோடர்ம்ஸ்னு ஒரு பிரிவு இருக்குது. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, சரியா, இதெல்லாம் எக்கினோடர்ம்ஸ், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக உருவாச்சு. சீடு ஃபேர்ன்ஸ் அண்டு பிரையோபைட்ஸ் எல்லாம் இப்போ தான் உருவாச்சு. எப்போ, 230 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கடுத்து பெர்மியன் அப்படின்னு ஒரு பீரியடு. இது ரொம்ப ஃபேமஸான பீரியடு. இது நடந்து 205 மில்லியன் இயர்ஸுக்கு. பெர்மியன் காலத்திலே ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது. ஜுராசிக் பார்க்கெல்லாம் அழிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி, ஜுராசிக் பார்க் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு அழிவு ஏற்பட்டது. இது 2வது அழிவு. பூமியில் ஒரு மில்லியன் இயர்ஸ், ஒரு 10,000 மில்லியன் இயர்ஸ் இருக்க கண்டிப்பாக ஒரு அழிவு ஏற்படும். அப்படி ஒரு பூமியில் இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டைம் பூமியே இல்லை முக்கால்வாசி அழிஞ்சு போய் தான் வரும். சரி, பூமியில் எப்போ ஒரு 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 கண்டிப்பாக அந்த அழிவுங்கிறது ஒன்று ஏற்படும். ஏன்னா பூமியில் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா பூமியில் ஏகப்பட்ட உயிரினங்கள் உருவாயிருக்கும். அது பூமியை தாங்காது. இப்போவே பூமி தாங்கலை. சரியா, பூமியில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 5 தடவை ஒரு மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டது. அந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிசாஸ்டர். பூமியில் கிட்டத்தட்ட 50%, 60%, 70% உயிரினங்களெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. இந்த பெர்மியன் காலமும் அப்படி தான். பெர்மியன் காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. சரி, அதுலேயும் முக்கால்வாசி அழிஞ்சு போகுது. அதுலேருந்து தப்பிச்சு வந்தது தான் உயிரோட இருக்குது. மேமல்ஸ் லைக் ரெப்டைல்ஸில் வந்து மேமல் ஃபஸ்ட்டு உருவாச்சு. எது, இந்த எறும்பு தின்னி, சரியா, அப்புறம் வந்து பிளாட்டிபஸ் அப்படிங்கிற முதல்ல இருக்கக்கூடிய மேமல்ஸ் எல்லாம் உருவாச்சு. ஆர்போரன்ஸ், லைக்கோபோட்ஸ், நிலத்தில் அந்த மரத்தில் தாவி வளரக்கூடிய செடிகள் எல்லாம் உருவாச்சு. இது வரைக்கும் பேலியோசோயிக் அப்படிங்கிற இரா. இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது மீசோசோயிக் இரா. இது எல்லாத்துக்கும் தெரியும். சரியா, இது ரொம்ப ஃபேமஸானது. மீசோசோயிக் இராவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸாக வளர்ந்தது. ரெப்டைல்ஸ் என்ன, ஊர்ந்து போகக்கூடியது. ஜுராசிக் பார்க் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வளர்ந்தது
இந்த மீசோசோயிக் இரால தான். இதை 3 பீரியடாக பிரிக்கிறாங்க. ட்ராசிக், ஜுராசிக், கிறிஸ்டேசியஸ் அப்படிங்கிற 3 பீரியட் இருக்குது. டிராசிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜுராசிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்டேசியஸ். ஜுராசிக் பார்க் படம் பார்த்தீங்க இல்லையா? ஜுராசிக் பார்க் அப்படிங்கிறத இந்த ஜுராசிக் பார்க் அதிகமாக வாழ்ந்த காலத்துக்கு பேர் ஜுராசிக், அவ்வளோதான். அதனோட பேர்லேயே வச்சுட்டாங்க. ஜுராசிக் பார்க் அதிகமாக வாழ்ந்த காலத்தினால அதுக்கு பேர் ஜுராசிக் பார்க்னு வச்சுட்டாங்க. டிராசிக் அப்படிங்கிறது ஜுராசிக் பார்க்கோட முன்னோடி, சரியா? டிராசிக்னு அனிமல்லாம் இருக்குது, சரியா? ஜுராசிக் பார்க்கு முன்னாடி காலம் டிராசிக். அதிலெல்லாம் படிவுகள் எதுவுமே கிடைக்கல. ஜுராசிக் பார்க்கு, டைனோசரை இது எல்லாமே எங்கே இருந்தது? ஜுராசிக் பீரியடில் அதிகமாக இருந்தது. டிராசிக் அப்படிங்கிறது 150 மில்லியன் இயர்ஸ் எகோ முன்னாடி இருந்துச்சு. ஜுராசிக் வந்து 150 மில்லியன் இயர்ஸ் எகோ, சரியா? கிறிஸ்டேசியஸ் 125 மில்லியன் இயர்ஸ் எகோ இப்படி உருவாச்சு. இந்த ட்ராசிக்கில் எது இல்லை, இது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்டைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாழ்ந்த காலம் இதே ஜுராசிக் பார்க் காலம். ரெப்டைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாழ்ந்த காலம் ஜுராசிக் பார்க் காலம். இது வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீசோசோயிக். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ரைஸ் ஆஃப் டைனோசரஸ் வந்து உற்பத்தி ஆனது. டைனோசர் எல்லாம் தோன்றியது இந்த காலத்தில் தான் தோன்றியது டைனோசர்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த டைனோசர்ஸ் எல்லாம் தோன்றி இந்த கிறிஸ்டேசியஸில் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது. அதில் டைனோசர் எல்லாமே செத்து போச்சு. அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு வந்தது தான் மீதியெல்லாம் இருந்துகிட்ருக்கு. பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பகாக்கஸ், லைக்கோபோட்ஸ், ஃபர்ன்ஸ், கோனிஃபர்ஸ், சைக்கர்ஸ் இதெல்லாம் உருவாச்சு. இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய மரங்கள் இருக்குது, அதெல்லாம் இதில் இருக்குது. ஸ்பினோசைட்ஸ், கிங்கோ, நீட்டல்ஸ், டைகாட்டிலிடன்ஸ் எல்லாம் இதில் உருவாச்சு. மோனோகாட்டிலிடன்ஸ், டைகாட்டிலிடன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் இதில் உருவாச்சு. இந்த மீசோசோயிக் இரா அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இரா, சரியா? ரொம்ப வன்முறைகள், பூமியில் அதிகப்படியான வன்முறைகள் நிகழ்ந்த இரா வந்து மீசோசோயிக் இரா, சரியா? அந்த மாதிரி மிகப்பெரிய உயிரினங்கள் தோன்றியதெல்லாம் இந்த ஜுராசிக் இயரில் தான், சரியா? ஜுராசிக் பார்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் சைஸில் ஒரு ஊர் சைஸ்லலாம் உயிரினங்கள் இருந்திருக்கு, சரியா? அதெல்லாம் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜுராசிக் பார்க் படம் மட்டும்தான். இதையும் தாண்டி நிறைய உயிரினங்கள் இருந்திருக்கு பூமியில். அதை அதில் ஒரு 1% தான் பார்ப்போம். ஜுராசிக் பார்க்கோட பெரிய உயிரினங்கள் எல்லாம் பூமியில் வாழ்ந்துருக்கு. அதனோட நீங்கள் மேற்கொண்டு மேலே படிக்கிறப்ப தெரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பல்கான உயிரினங்களெல்லாம் இதில் வந்து தோன்றிய காலம் வந்து பார்த்திங்கன்னா மீசோசோயிக் இரால தான் தோன்றியது. இதுக்கு அடுத்த இரா வந்து பார்த்திங்கன்னா சீனோசோயிக் இரா. இது நாம் இப்போ இருக்கிறது, சரியா? இப்போ இருக்கிறது ஜீனோசோயிக் இரா. இந்த ஜீனோசோயிக் இரால வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரி, குவாட்டர்னரி அப்படின்னு 2 பெரிய பிரிவை பிரிச்சுக்கிறாங்க. இதில் மட்டுமே எப்போச்சு வரும். இந்த பேலியோசீனி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கடுத்து இயோசீனி, ஆலிகோசீனி, மியோசீனி, பிளியோசீனி, பிளிஸ்டோசீனி, ஹோலோசீனி அப்படின்னு வரிசை எப்போச்சு இருக்குது. இதில் ஒரு 7 எப்போச்சு இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கு தனித்தனியான இது இருக்குது. இது உங்களுக்கு அது கொடுக்கல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. பேலியோசீனி, இயோசீனி, ஆலிகோசீனி, மியோசீனி, பிளியோசீனி, பிளிஸ்டோசீனி, ஹோலோசீனி அப்படின்னு ஒன்று எப்போச்சு இருக்குது. இதில் என்னென்ன மேமல்ஸ், பேர்ட்ஸ் உருவாச்சு. இதில் ஏஜ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அண்ட் டைகாட்டிலிடன்ஸ் ரொம்ப அதிகமாக உருவாச்சு. இந்த பிலியோசீனி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதில் தான் ஹியூமன் எவல்யூஷன் நடந்தது. இதில் தான் வந்து மனித பரிணாம வளர்ச்சி நடந்தது. குரங்குலேருந்து மனிதன் வந்தான்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் இதில் தான் நடந்தது. இந்த இயோசீனி, பிலியோசீனி நடந்து 100 மில்லியன் இயர்ஸ் ஆச்சு. இந்த ஆலிகோசீனி நடந்து 20 மில்லியன் இயர்ஸ் ஆகாச்சு. மியோசீனி நடந்து 10 மில்லியன் இயர்ஸ் ஆச்சு. பிலியோசீனி நடந்து 15 மில்லியன் இயர்ஸ் எகோ. 15 மில்லியன் இயர்ஸ்னு அவ்வளோ 150 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் தோன்றியது.
பிளிஸ்டோசினி ஏஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அதில் தான் ரொம்ப அதிகமாக வளர்ந்தாங்க. இந்த ஹோலோஜினி ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துவிட்டு. இதில் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ், மோனோகாட்டிலேடன்ஸ், டைகாட்டிலேடன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வளருது. இதுதாங்க பூமியோட ஹிஸ்ட்ரி. பூமியில் இந்தந்த இடத்துல இந்தந்த உயிரினங்கள் இந்தந்த டைமில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தது. இது எல்லாத்தையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். கேள்விகள் என்பது எப்படி வேணாலும், கேள்வி கணைகள் எப்படி வேண்டாலும் தொடுக்கப்படும். பதிலளிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஓகே, இந்த டேபிளை நல்லா படிச்சுக்கோங்க. இது ஒரு 10 டைம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஒரு 10 டைம் இந்த டேபிளை படிங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் பதியும். தட் இஸ் த ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் ஆஃப் அவர் எர்த். இதுவரை நம்ம சொன்னதை ஒரு 2 டைம் இந்த டேபிளை படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இதை தான் அப்படியே நம்ம ரைட்டிங்கில் பார்க்க போகிறோம். இது அப்படியே நமக்கு ரைட்டிங்கில் வரும். இதே தான் வரும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாமா? ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். The duration of Earth history has been divided into eras. பூமியோட காலத்தை ஃபஸ்ட்டு இராவை பிரிச்சுக்கிறோம். தட் இன்க்ளூட் பேலியோசோயிக் இரா, மீசோசோயிக் இரா, சீனோசோயிக் இரா. இந்த மாதிரி 3 இராவை பிரிச்சுக்கிறோம். The eras are further divided into periods. இராவெல்லாம் சப்டிவைட் பண்ணால் அது பீரியடாக வருது. These periods split into epochs. இந்த பீரியடை சப்டிவிஷன் பண்ணால் அது எப்போச்சில் இருக்குது. That geological time scale which is duration of the eras periods which is dominant forms of life table 6.1. இது நம்ம 6.1ல கொடுத்துருக்கோம் டேபிள். அதை தான் நம்ம ரைட்டிங்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு Paleozoic era. That is characterized by abundance of fossils of marine invertebrates. இதில் நிறையா இருக்குது. Towards lateral of other vertebrates, marine and terrestrial vertebrates except birds and mammals. mammals தவிர மீதி எல்லாமே இதில் உருவாயிடுச்சு. appeared. mammals தவிர மீதி எல்லாமே உருவாகி விட்டது. The 7 periods of Paleozoic era in order from oldest to youngest are Cambrian period, Ordovician period, Silurian period, Devonian period. இந்த மாதிரி 3 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரியன் பீரியட் அப்படிங்கிறது ஏஜ் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஓர்டோவியன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ், ஆஸ்ட்ரோடாம்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மொலஸ்க் இதெல்லாம் உருவாச்சு. சைலோரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் உருவாச்சு. டிவோனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சச் அஸ் லங் ஃபிஷ், லோ ஃபின்னட் ஃபிஷ் அண்ட் ரே ஃபின்னட் ஃபிஷ் இதெல்லாம் டிவோனியன் பீரியடில் உருவாச்சு. மிசிசிப்பியன் அப்படிங்கிறது ஏர்லியஸ்ட் ஆம்பிபியன்ஸ், எக்னோடர்ம்ஸ் எல்லாம் உருவானது. பென்சில்வேனியன் அப்படிங்கிறது ஏர்லியஸ்ட் ரெப்டைல்ஸ் உருவானது. பெர்மியன் அப்படிங்கிறது மேமல் லைக் ரெப்டைல்ஸ் உருவானது. இதெல்லாம் இந்த டைமில் உருவாச்சு. இதுக்கு அடுத்தது மீசோசோயிக் இரா. இட் இஸ் டாமினன்ஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் ரொம்ப அதிகமாக உருவாச்சு. இட் இஸ் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். இது வந்து ரெப்டைல்ஸோட பொற்காலம், ஊர்வனவற்றின் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. It is divided into 3 periods, namely Triassic and Jurassic and Cretaceous. Triassicல வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் எக் லேயிங் மேமல்ஸ், முட்டையிடக்கூடிய பாலூட்டிகள், அதுதான் டைனோசரஸ். ஜுராசிக் அப்படிங்கிறது டைனோசரஸ் உருவான காலம். டைனோசரஸ் ஃபார் டாமினன்ட் இன் தி எர்த். இந்த டைமில் தான் டைனோசரஸ் டாமினண்ட்டாக இருந்தது. இதை வச்சு தான் டைனோசர் படமே எடுத்தாங்க. ஜுராசிக் பார்க் படம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி காய்ச்சினா இந்த காலத்தை வச்சு தான், இந்த காலத்தில் இந்த மாதிரி நிலத்தில் இருக்கக்கூடிய ஃபாசில்ஸ் எடுத்து தான் ஜுராசிக் பார்க் படம் எடுத்தாங்க. ஃபாசில் பேர்டு அப்படின்னு முதல்ல உருவான பேர்டு ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படின்னு ஒரு
பறவை இனம் இருந்தது. அது வந்து ஜுராசிக் பறக்கும் டைனோசர். அது வந்து பறக்கும் டைனோசர். அதுக்கு வந்து இறகுகள் வந்து கையில் மட்டும்தான் இருக்கும், இறகு மட்டும்தான் இருக்கும். அதுதான் முதல்ல பறக்க ட்ரை பண்ணுது. சரியா? நம்ம சொல்கிறோம் இல்லையா, பறவை ரெப்டைல்ஸ்லேருந்து தான் பேர்ட்ஸ் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிற டைனோசர் தான் முதல்ல பறக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த டைனோசர் தான் வந்து பேர்ட்ஸாக மாறிடுச்சு. இது பறக்கும் டைனோசர், ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிற பறக்கும் டைனோசராக இருந்துச்சு. கிறிஸ்டேசியில் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டூத்டு பேர்ட்ஸ் அண்ட் டைனோசரஸ் அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ். எக்ஸ்டென்ஷனாக அழிவு, இந்த டைனோசரஸ் எல்லாமே அழிய ஆரம்பிச்சது. அதான் அந்த நிலநடுக்கம் வந்து எரிமலை வெடிச்சது. எமர்ஜென்ஸ் ஆஃப் மாடர்ன் பேர்ட்ஸ். இதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பேர்ட்ஸ் இப்போ இதில் உருவாக ஆரம்பிச்சு. இதுக்கு அடுத்தது ஜீனோசோயிக் இரா. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இரா இது. இது வந்து ஏஜ் ஆஃப் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேமல்ஸ் வந்து இந்த இராவில் தான் ரொம்ப அதிகமாக டெவலப்மெண்ட் ஆனது. தட் இஸ் சப்டிவைடட் டு 2 periods, namely டெரிட்டரி அண்ட் குவாட்டினரி. இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று டெரிட்டரி இன்னொன்று குவாட்டினரி. த டெரிட்டரி பீரியட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அபோன் ஆஃப் மெமாலியன் ஃபன்னா. இதில் வந்து மெமாலியன் ஃபன்னா அனிமல்ஸ் அதிகமாக இருந்தது. தீஸ் பீரியட் சப்டிவைடட் இன்டு 5 epochs, நேம்லி பேலியோசீனி, தட் இஸ் இங்கே வந்து பிளாசன்டல் மேமல்ஸ் உருவாச்சு. இயோசீனி, மோனோட்ரைமஸ் எக்ஸப்ட் டக்-ஃபில்டு பிளாட்டிபஸ், எகிட்னா, ஹூஃப்டு மேமல்ஸ் அண்டு கார்னிவரஸ். பிளாட்டிபஸ்ஸு எட்கிட்னாலாம் இப்போ உருவாச்சு. இது தவிர மீதெல்லாம் உருவாச்சு. ஆலிகோசீனி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பிளாசன்டல் மேமல்ஸ் அப்பியர்டு, தொப்புள் கொடி விடக்கூடிய மேமல்ஸ் உருவாச்சு. மியோசீனி அப்படிங்கிற இடத்துல ஆரிஜின் ஆஃப் ஃபஸ்ட் மேன் லைக் கேப்ஸ், மனிதன் மாதிரி இருக்கக்கூடிய குரங்குகள் மியோசீனியில் உருவாச்சு. இந்த பிலியோசீனியில் வந்து ஆரிஜின் ஆஃப் மேன் ஃப்ரம் தி மேன் லைக் கேப்ஸ், மனித குரங்குலேருந்து மனிதன் உருவான காலம் பிலியோசீனி. குவாட்டனரியில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் டிக்ளைன்டு மேமல்ஸ் எல்லாம் அழிய ஆரம்பித்தது. பிகினிங் ஆஃப் ஹியூமன் சோசியல் லைஃப். மேமல்ஸ் எல்லாம் அழிய ஆரம்பித்து மனித இனம் ஒன்றாக வாழ தொடங்கியது. எப்போ? குவாட்டனரி பீரியடில். ஓகே, இதுதான் அந்த டேபிள் காலம். நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? இது இத்தனை லட்சம் முன்னாடி இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அப்படி இதெல்லாம் ஃபாசில்ஸ், பூமியில் ஃபாசில்ஸ் இருக்கும் இல்லையா, படிவங்கள், அதை வச்சு அதனோட வயசை கணக்கெடுவாங்க. த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் பை தி 2 methods நேம்ட் ரிலேட்டிவ் டேட்டிங், அப்சல்யூட் டேட்டிங். ரிலேட்டிவ் டேட்டிங் அப்படிங்கிறது அந்த இருக்கக்கூடிய பாறையோட, அந்த பாறையை வந்து இந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சுன்னு கணக்கெடுத்து அந்த விலங்கோட வயசை வச்சுக்கிறது ரிலேட்டிவ் டேட்டிங். அப்சல்யூட் டேட்டிங் அப்படிங்கிறது அந்த உயிரினத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியது அப்படிங்கிறது தான் அப்சல்யூட் டேட்டிங். ஃபஸ்ட் ரிலேட்டிவ் டேட்டிங். இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த ஃபாசில் பை கம்பேரிங் இட் சிமிலர் ராக்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ் நோன் ஏஜ். அது பக்கத்தில் இருக்கிற பாறையோட வயதை கணக்கிட்டு அதில் சொல்கிறது ரிலேட்டிவ் டேட்டிங். நெக்ஸ்ட் அப்சல்யூட் டேட்டிங். இட் இஸ் டிட்டர்மைன் தி ப்ராக்டிஸ் ஏஜ் ஆஃப் தி ஃபாசில் பை யூஸிங் ரேடியோமெட்ரிக் டேட்டிங் டு மெஷூர் தி டிகே ஐசோடோப்ஸ். அந்த உயிரினம் அழிஞ்சு போயிட்டுருக்குதுல்ல, அது எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு, மக்கி போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதனோட ஈர கணக்கிட்டுறது தான் அப்சல்யூட் டேட்டிங். இது ரெண்டு டேர்மாக இருக்குது, நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ ஒரு 2 to 3 times பாருங்கள். ஏதாவது டவுட்னா எங்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.